ஸ்கெட்சிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஸ்கூல் டைமில் பண்ணதுங்க. 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போல்லாம் இவ்வளோ கலர்ஸாக நாங்கள் பார்த்தது கூட இல்லை. 12 கலர்ஸை வச்சு ஓட்டிகிட்ருப்போம் அதில் ட்ராயிங் சொல்லிட்டு. முக்கியமான காரணம் 48 பீசஸ் இந்த ப்ரைஸுக்கு, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளாக் கலர் பேக்கில் இந்த 48 பீசஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, பேக்கேஜிங் வைஸ் நல்லாயிருக்கு. 48 பீசஸ்லேயே இவ்வளோ ஷேட் வேரியண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டார்க் கலர்ஸ் அண்ட் பேஜ் கலர்ஸ் இருக்குது. ஸோ எதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம டார்க் கலர்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் அண்ட் ஒரு லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க பேப்பர் வந்து ரொம்ப லைட், நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான பேப்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். கேப் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ 2 சைடும் வந்துட்டு லெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் ப்ளூ கலர் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லைன்ஸ் போடும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக வருது. பிக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. கேப்பில் இருக்கிற அதே கலர் வந்துட்டு எக்ஸாக்டாக அதில் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அப்படி தெரியல. ஸோ இப்போ நான் வந்து பிங்க் கலர் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பிங்க் கலருமே அதே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ட்ராபேக்னால் கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த லெட் வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் நம்ம போடுற லைனில் இருந்து லைட்டாக ஸ்மட்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க, ஒரு கிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம கிஃப்ட் பண்ணுறோம், இல்லாட்டி கிட்ஸ் வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கெட்ச் வந்து வாங்கி கொடுக்கலாம். வேரியண்ட் கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது. இன்னும் குழந்தைங்கிட்ட எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கையில் படாமல் வாயில் வைக்காமல் அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. செகண்ட் லைட் வந்துட்டு நல்லா ஒன் சைட் வந்து ஷார்ப்பாக ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிக்மெண்ட் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கெட்ச் பென்னை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னன்னா இதை வந்துட்டு நம்ம டபுள் கலர் வந்து ஷேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரஷ் டைப்பாக இருந்தால் நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணலாம். லைட் கலர் அண்ட் டார்க் கலர்ஸ் வந்துட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கும்போது சேம் என்ன கலர் கொடுக்குறோமோ அது அப்படியே எக்ஸாக்டாக தெரியும். பாருங்கள், நம்ம என்ன ஷேப்பில் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த ஸ்கெட்ச் பென்னுக்கு கலர் மிக்சிங் பண்ணுறது வந்துட்டு செட் ஆகாது. ஸோ டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் எக்ஸாக்டாக அதே கலரில் தான் தெரியும். இதில் என்ன ட்ராபேக்னால், நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறோம்னா கீழே இருக்கிற பேப்பரில் வந்துட்டு அந்த அச்சு அப்படியே விழுகும். அது மட்டும் இல்லாமல் அது நல்லா திக்காக இருக்கும். பேக் சைடும் வந்துட்டு அந்த கலர்ஸ் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு 150 GCM இருக்கிற வாட்டர் கலர் பேப்பர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பரை விட திக்காக இருக்கும். இந்த பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என்னோடய பேக்ரவுண்டில் சார்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது அப்படியே கலர் வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு. வேறு வழியே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு திக்கான போர்டு எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறீங்களா, பேப்பருக்கு கீழே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு அடுத்த பேப்பரில் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகாது. இந்த ஸ்கெட்ச் பென் வச்சுட்டு என்ன ட்ராயிங் பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் நான் வந்துட்டு டூடல் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிது. இதில் வந்து 2 டைப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கெட்சிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு கலர் ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணி ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு ஆர்ட் கூட பண்ணியிருக்கேன், சிவராத்திரி ஸ்பெஷல். ஸோ இதே ஸ்கெட்ச் பென் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.
ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ரேட்டிங் எனக்கு கொடுங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் டூடல் ஆர்ட் இது. சிவராத்திரி ஸ்பெஷலாக இந்த ட்ராயிங் நான் வரைஞ்சிருந்தேன். ஸோ கலர் மிக்சிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக. பட் இதில் 50-50 தாங்க. கலர்ஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டோக் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கும்போது அது வந்துட்டு தனியாக தெரியுது. ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள், தனியாக தெரியுது. ஸோ இது வந்துட்டு பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. பட் ஸ்கெட்ச் வைஸ் நல்லாயிருக்கு. ஃபேஸ்லேயும் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு என்ன மார்க் பண்ணுறோமோ அதுதான். பட் ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்திருந்தது. இந்த ட்ராயிங்க்கு அவுட் ஆஃப் 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்கெட்ச் கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி டூடல் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கிட்ஸுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுறதுனாலும் தாராளமாக வாங்கலாம். ஸோ மஸ்ட்டு இது வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேங்க. 280 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஸோ 48 பீசஸ் 280 ரேஞ்சில் வாங்கினது ஒர்த் ஆஃப் மணி. எனக்கு வந்துட்டு ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ கலர் ஷேட் வந்துட்டு 280 கிடச்சது நம்மளுக்கு வந்து ப்ளஸ் தான். இது வந்துட்டு அமேசான்லேயே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. நான் ஏன் மீஷோவில் வாங்கினேன்னா எனக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்தது. நிறைய பேர் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்துட்டு நிறைய டேமேஜ் ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது நல்லா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரிவ்யூஸ். பட் எனக்கு வந்து மீஷோவில் எனக்கு பெஸ்ட் ப்ராடக்டாக தான் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்துட்டு மீஷோவை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பார்த்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க, அவ்வளோதான். ஆர்ட் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற எல்லாருமே இந்த பீஸ் வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் பேசிக் வாங்கி வச்சுக்கோங்க. 48 பீசஸ் இருக்கிறது பேசிக். நீங்கள் அதுலேருந்தே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 80 இருக்குது, 120 இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த 48 பீசஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் வேறு பிராண்டில் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ட் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.